அம்மா வணக்கம், வாங்கம்மா வாங்கம்மா. ஆமா ஞாபகம் இருக்குங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் இந்த டஸ்ட் எல்லாம் வந்து அலர்ஜி, அது வந்து அதனால கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்க சொன்னாங்க. இந்த சீசன், பனி சீசன் முடிகிற வரைக்கும் மட்டும் ஃபுல்லா டஸ்டா வருதா, டஸ்ட் அலர்ஜி கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால வாங்கம்மா. ஓம் நம சிவாய, அருணாச்சலேஸ்வராய நமக, அண்ணாமலை அருணாமலை கரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. நீங்க யாருன்னா பேர் பதிவு பண்ணி சொல்லணும்னா பதிவு பண்ணி. பர்த்டே இல்ல, ஓகே ஓகே, நீங்க சொல்லி கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. தாத்தா பார்த்து தாத்தா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கண்டிப்பா இருக்குமா. ஐயோ இன்னைக்கு கூட என்ன ரஷ், தீபம் என்ன பண்றது. அம்மா கொடுங்கம்மா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. இவரு கொடுங்க. வாங்க. எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? கொடுங்க. அவர் வாங்க மாட்டாரு. வாட்டர் பாட்டில் வேணுமா? அவர் வாங்க மாட்டார், அவர் இங்கே கொடுத்தாருங்க. சொல்லுங்களா சரி, அவர் ஒருத்தர் வர விடாது. தாத்தா எவ்வளோ நேரம் தாத்தா? ஒரு நாளைக்கு காட்டுற வரையும் தெரிய மாட்டேங்குது. சரி சரி வாங்கிக்கோங்க. நமச்சிவாயா. நமச்சிவாயா. சரி போலாமா? இருக்காரு கொடுக்குறாங்க இருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கடை காலி பண்ணிட்டாங்களா ஹோட்டல்ல? இது ஓம் நம ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய்க்கு வாங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அம்மா ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா. உங்க எல்லாருக்குமே வீடு இங்க இருக்கு. அப்படியா? அதனாலதான் ஒரு சாப்பாடு வாங்கி சொல்றேன். இவங்கெல்லாம் ரோட்ல இருக்காங்க. இவரு இவங்க. ஆமா, அதனாலதான் பார்த்து கொடுக்குறேன். அந்த ஒரு செட்டு சாப்பாடு கூட இவருக்கு இன்னொன்னு கொடுத்தது அவங்க அண்ணனுக்கு. அந்த அம்மா பேரு கடை வச்சு வியாபாரம். உங்களுக்கு தெரியும் ஊர் பத்தி. ஓம் வா வாய்க்கு வா. ஓம் நம சிவா. ஒரு ஒயிட் ரைஸ் கொடு. யார் காலம் ஆயிட்டுது? எப்படி செத்து போச்சு? உடம்பு சரியில்லை. ஒல்லியா வருமே கருப்பா அந்த தாத்தா, செத்து போச்சா? அதனால தான் இப்போ அம்மா விட்டு போய் வந்து முன்னாடி. சரிடா, போயிட்டு வா. சரிம்மா போலாங்களா? போலாம். அந்த பக்கம் ஃபுல்லா ரோடு. நமச்சிவாய். வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க. பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எடுத்தாச்சுங்க. இது என்னன்னா ஒரு 2 நாள் கிரிவலப்பாதைக்கு வரல, 4 பேர் செத்துறாங்க வயசானவங்க. என்ன பண்றது? இந்த தீபத்துக்கு வரல ஒரு 4-5 தாத்தா இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா, பனி ஆகலைங்கம்மா, பனி சுத்தமா ஆகல. அது இதுவும் குளிர், அந்த அப்படியே படுத்துட்டு இருக்காங்களா ஓப்பன்ல, அவங்களுக்கு ஆகல. எத்தனைனா? 2. ஓம் நமச்சிவாய. சரி சரி, 2ஆ? இந்த நம்மளால வீட்டுல இருக்கிற நம்மளாலே அந்த பனி தாங்க முடியல. இவங்களாம் இப்படியே படுத்துட்டு இருக்காங்கல்ல. 3-4 பேர் இறந்துட்டு இருக்காங்க இந்த தீபத்து 10 நாள் திருவிழாவுக்குள்ளே. ரஷ்ல இல்ல, இந்த எத்தனைனா? 2. அவ்வளவுதான். வேற எது? வெயில் அடிச்சாலும் இதேதான், மழை அடிச்சாலும் இதேதான், குளிர் அடிச்சாலும் இது. அன்னைக்கு பலத்த மழை பெய்யுச்சு, அன்னைக்கு பூரா இங்கதான் இருந்தாங்க பாவம் எல்லாரும். ஆமா, அந்த மலை ஓரம் வீட்டு கட்டிருக்கோம். 2. நாங்க பிறந்து எங்க தாத்தா காலத்திலேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் மழை சரிஞ்சு. அதான்மா, மழை வந்து ஒரே இடத்துல, திருவண்ணாமலையில இந்த மாதிரி மழை நாங்க பார்த்ததே இல்லை. ஒரே இடத்துல தண்ணி ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தா ஆகும். சிமெண்டே இருந்தாலும் அந்த இடத்துல இதுவாகும். கல்லே இருந்தாலும் கரைன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் மழை. ஒண்ணு கொடுப்பா அவருக்கு.
1952 இது மாதிரி நடந்தது. 1952லயா? டிவில காட்டுறது, செல்ல காட்டுறது நான் பார்த்தேன். ஓ ஓ. இதே இது 1952 இவ்வளவு மழை வந்துக்குதா? இவ்வளவு மழையா? இவ்வளவு மழை வந்து மேலே அப்பா அண்ணாமலை கரகரம், அண்ணாமலை கரகரம். இந்த மாதிரி மழை பார்க்கவே இல்லை. காத்திர மழை அப்படியே பெஞ்சா 48 மணி நேரம் 46 மணி நேரம் தொடர்ந்து பெய்ததுமா மழை. 46 மணி நேரம் விடாம பெய்தது மழை. 1952 தாத்தா எத்தனை தாத்தா? பார்த்து என்னென்ன ரைஸ் இருக்குதுங்க இல்ல? ஒரு ஒயிட் ரைஸ், காரக்குழம்பு, நெய் ஜீரா ரைஸ். இன்னொன்று வேணுமாங்களான்னு கேட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு எதாவது வேணுமான்னுட்டு. ஒன்று போதுமா? ஒன்று போதுமா? ஒன்று போதுமாங்களா? ஓம் நமச்சிவாய. எத்தனைங்கண்ணா? ஒன்று. இது அன்னைக்கு மாதிரி கொஞ்சம் தூரம் கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போலாம். மீதியை நீங்கள் ஓகே, கொடுத்துருவீங்களா? ஓகே. எனக்கு ஒரு 100 பேர் கொடுத்துட்டு கொடுத்துடலாம், இது 200 பேர் கொடுத்துடலாம். கொடுத்துருங்க. ஓ பார்த்தியா இல்லையா? ஓ ஆட்டோ ஓட்டி நல்லா தான் இருந்த. அட்டை ஓட்டி எங்க நல்லா தராது. அதை எத்தனை பேர் சொல்றது? அதுவே திடீர் சாமியார் என்ன சாமியார் நல்லா டோட்டல் சாமியார். இவரும் 20 வருஷமா கிரிவல பாதையில சாமியார் இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கிறப்ப டப்புன்னு நம்பிடுவாங்க ஜனங்க. டக்குன்னு குறிகிரி சொல்றேன்னு சொல்லிட்டு எதனா காசு கலெக்ஷன் பண்ண போறேன். அப்படிதான் நீங்க ஆகி போச்சு. திருச்செந்தூர்ல இருக்கேன் இல்ல மூவர் சமாதியில இருக்கேன். இப்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வேற வழி இல்லைங்க. நல்லாதான் இருந்த ஆட்டோலாம் ஓட்டினேன். ஒண்ணு கொடு. ஒரு ஆட்டோ ஓட்டின்னு இருந்தாரு, திடீர்னு சாமியார் ஆயிட்டார். 2 இது ஒயிட் ரைஸ் 2 கொடுப்பா. ஆட்டோ எங்க இருக்குதா? சரி. அருணாச்சலா. இன்னைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. கொடுக்குமா? கொடுக்குறேம்மா. 3 வாட்டர் பாட்டில் கொடு. 3 வேன் அது 3 கொடுங்க. இந்தாங்க. வாங்க பின்னாடி வாங்க. டிசம்பர் முடியறதுக்குள்ள இதே மாதிரி இன்னொரு மழைக்கு தான். டிசம்பர் முடியறதுக்குள்ள இந்த மாசம் முடியறதுக்குள்ள இதே மாதிரி இதை விட அதிகமா பெய்தாலும் பெய்யுமா தவிர இதே மாதிரி மழைக்குதுன்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை சொல்றாங்க. பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பாலமே அடிச்சுன்னு போயிடுச்சு. இல்ல அது இல்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்படித்தான் சில நேரம் பயன்படுத்துவாங்க, சில நேரம் நடக்காமலும் போலாம், நடக்கலாம். இயற்கை ஒண்ணும் பண்ண முடியல. இயற்கைய அப்படி இல்ல டோக்கனா தான் நாங்க அந்த பக்கமா வருவோம். நானும் ஒரு யூகத்தெல்லாம் சொல்றேன். அப்படி இருக்குமோ நடந்திருக்குமோ அப்படி இருக்கலாமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்கலாம். சாமி வழி விடுங்க அவங்களுக்கு. கொடுங்கம்மா. இவருக்கு 1 கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் 1 போதுமா? இருக்கு 1 கொடுத்து. அடியாரு இருக்காரு. ஓம் நம சிவாய. எத்தனை வேணுங்களா உங்களுக்கு? எத்தனை? 2. ஓம் நம சிவாய. 2 ஓம் நம சிவாய. அந்த தாத்தாக்கு 1 கொடுப்பா. சரிண்ணா வரட்டுமாண்ணா? எவ்வளோ பெரிய ஆளா இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா நீ? அந்த பூனையை விட்டதால மிஸ் ஆயிட்ட. நீ போ. அடுத்து ஒரு யானை வருது. அடுத்தது ஒரு யானை வருதா? முதல் என்ன பாட்டிமா நல்லா இருக்கிறியா? எங்க போயிட்ட ஆளகானா? வீட்லயே தான் இருக்கிறேன். வீட்லயே தான் இருக்கிறியா? வீட்லயே ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு வீட்லயே தான் இருக்கேன். வேற எங்கேயும் போகிறேன். வீட்லயே அரிசி வலிதா? இப்போ அனுப்புறாங்க. சாப்பாடு வேணா? 2 இவங்க கிட்ட கொடுங்க. இவங்கள ஆசி நமச்சிவாய. மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் பல வழியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நண்பர் எல்லோருக்கும் பெரும் பெரும் பிள்ளைகளால் அருளாமே கிடைக்கவில்லை. படம் வாங்கிங்க. நீ தபார் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. நாங்க படம் வாங்கி வச்சு 6 மாசம் ஆகுது. நீ ஆளும் வரல, ஒன்னும் வரல. நான் என்ன பண்ண முடியும்? டெய்லி நாளைக்கு எடுத்துன்னு வரோம். நாளைக்கு வா, எதிரில் வந்தா வா. சாமி எத்தனை சாமி? அப்படி வந்துருங்கம்மா. அப்படி வந்துருங்க. 2 சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. நமச்சிவாய. நைனா நல்லா இருக்கிறியா? எத்தனை?
தாத்தா என்ன இறந்து போச்சு திருச்செந்தூர் தாத்தா? திருச்செந்தூர் திடீர்னு நல்ல சாவுதான் இருந்தா. தீபத்தன்னைக்கு நமச்சிவாய நமக. எத்தனை எனக்கு பொறாமையா இருக்குது. உனக்கு பொறாமையா இருக்குதா? பொறாமையா இருக்குதான் பாரு அவர் இறந்தது. இறப்ப பார்த்து பொறாமப்படுறாரு பாரு. ஏன்னா எனக்கு வந்து எல்லாரும் ஒரு நாளைக்கு போக போறவங்க தான் தாத்தா. எத்தனை? ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம சிவாய. சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க, வீண் பண்ணாதீங்க சாப்பாடு. எத்தனை வேணும் சாப்பாடு? எங்கேயும் சாப்பிடலையா? ஓம் நம சிவாய. எத்தனை நீனா? ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். 1. ஓம் நம சிவாய. பார்த்து 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. 1. ஓம் நம சிவாய. எத்தனை? 1. இட்லி இட்லி 2 சாப்பிடல. இப்ப சாப்பிடணும். சிவாய நமக. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும். நம சிவாய. ஒன்னு குத்து. வாணா ஒன்னா ஒன்னு. பாட்டி நாளைக்கு எத்தனை வரா? படம் வாங்கி வச்சு. மழையா இருந்துச்சு அன்னைக்கு. நீ சாப்பாடு எடுத்துறன்னு வீட்டுல தண்ணி நிக்குது, சோறாக்க முடியாதா? அதனால நீ சாப்பாடு எடுத்துறன்னு வந்து நேரம் நின்னுதான். 12 அன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் கிராஸ் ஆயிட்டான். அவங்க சொன்னாங்களே அந்த 12 மணிக்கெல்லாம் அன்னைக்கு மழை இல்ல, அதனால முன்கூட்டியே கொடுத்துன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்துட்டேன். ஆனாலும் மழையில மாட்டிக்கினேன். நான் வந்து இப்போ 1 மணி வரையிலும் பார்த்தேன், கார் வாங்கிட்டு போனேன். சரி எத்தனை நாள் சொல்றேன் நான். சரியா? காலமெல்லாம் காத்து கிடந்தாலும் காண கிடைக்காதவள் கருமாறி, கனிந்துருகி உள்ளம் நொந்தவர்க்கு கணக்கிலே காட்சி தந்திடுவாள் கருமாறி. காலம் என்னும் தேரிலேறி கருமாறி நீ வருகையிலே காண கண் கூசுதம்மா, கோடி ஜோதி தெரியுதம்மா. பூரண நிலையினிலே பொன்மேனி துளிர்விடவே புற்றினிலே தோன்றிடுவாள் எங்கள் கருமாரி அம்மா. புண்பட்ட மனதிலெல்லாம் பூரணமாய் நிறந்திடவே பொங்கி வரும் செல்வங்களை தந்திடுவாள் கருமாரி. கருணாகமாய் வந்திடுவாள் கை குறித்த பேருக்கு காட்சியும் தந்திடுவாள் எங்கள் கருமாரி அம்மா. திரிசூலம் ஏந்திடுவாள், திருநீரு அணிந்திடுவாள், தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாள் மகமாயி. சரவிளக்கு சுடர்விடவே சாத்திய மாலையெல்லாம் உருமறைக்க கற்பூரம் காட்டிய கை தொழுதாள் காட்சியும் தந்திடுவாள் கருமாரி. காவலாய் வந்திடுவாள் மகமாயி. கிண்ணினி கிளுகிழுக்க கால் தலங்கை ஜலஜலக்க என் உடலமே சிலி சிலிர்க்க அம்மா உன் சிரிப்பொலி கேட்குதம்மா, எங்கள் சிந்தையும் குளிருதம்மா. காலம் என்னும் தேரிலேறி கருமாரி நீ வருகையிலே காண கண் கூசுதம்மா, கோடி ஜோதி தெரியுதம்மா. ஓம் நம சிவாய. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க பாட்டி, இவங்க கொடுக்குறாங்க அன்னதானம். அம்மா மேல பாருனா சிவன் மேல ஒரு 2 நாள் பாட்டு பாரு. சும்மா சிவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனீர் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பவளமாய் வரையை பனிப்படம் தனையதோர் படலொரு திருநீரும் கூளை மாமலர் கண்ணியும் கொண்டையும் துண்டு பொற்குழல் திருச்சடையும் சிவல மாளிகை சூழ்தரே தில்லையுள் திருநடும் புரிகின்றார். வந்தனை விடுதோறும் என்னும் தகவல் கொக்கின்றது. கற்பனை கடந்த ஜோதி கருணைய உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிலத்தின் மேலால் சிற்பரயோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூந்தகள் போட்டி போட்டி
தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லையாக சாத்தியமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள்வாய் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் போட்டாளின் வைத்துணையே நமச்சிவாய பாட்டிமா நமச்சிவாய பாட்டிமா நல்லா இருங்கம்மா வாழ்க வளமுடன் எல்லாரும் வாழ்க வளமுடன் சாப்பிட்டீங்களா சரி போலாங்க போயிட்டு வரேன் பாட்டி நமச்சிவாய நீங்க கொடுத்துருக்கீங்களாம்மா உங்க கூட இன்னொருத்தரும் ஒரு 100 பேர் வந்து நீ கொடுத்துருங்க அவங்க அப்பா பிறந்தநாளை ஒட்டினாங்க அதனால சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் சாப்பாடு சரிங்களா அதான் கொடுங்க நமச்சிவா ஓம் நமச்சி தாத்தா ஆசீர்வாதம் பண்ணு தாத்தா நாமளே நமச்சிவா சாப்பிடு தாத்தா ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோவரா நமச்சிவாய நமக ஒன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய நமக இப்படி வந்துருங்க வாங்கி கொடுங்க இப்படி வந்து நீங்களே வாங்கி கொடுங்க ஓம் நம ரெண்டா ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய எத்தனை ஐயா 2 ஓம் நம சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமச்சிவாய 2 ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம வாங்க சாமி நமச்சிவாய வாங்கிக்க நமச்சிவாய ஓம் நம சிவாய நமக ஓம் நம ஒன்று போதும் ஒயிட் ரைஸ் ஒன்று குழம்பு மட்டும் தண்ணி வேணாமாம்பா அவருக்கு ஊறுகாய் வேணாமா சரி ஓம் நம சிவாய எத்தனை என்ன தரேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 2 எல்லாருக்கும் 2 கொடுங்க வரவங்களுக்குலாம் ஓம் நம சிவாய நம சிவாய 2 ஐயாவுக்கு வந்து எந்த நோய் நொடி இல்லாம இருக்கு நம்ம என்னக்கா ஆவரா போட்டுக்கோமா கொரோனாக்கு இல்லைண்ணா அலர்ஜி இந்த டஸ்ட் இருக்குல்ல நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும் அதுக்கு ஒரு 60 ஆண்டு நாங்க போடுறோம் சரிங்க டஸ்ட் அலர்ஜி அதிகமா இருக்கு அதனால நீங்க ரொம்ப நாளைக்கு கொரோனாக்காக இல்ல இந்த புகைங்க இந்த தூசிங்கெல்லாம் வந்து நுரையீரல் அலர்ஜி கொடுக்குது அதனால பனிக்காலம் முடிகிற வரைக்கும் ஒன்று மட்டும் கொடு ஒன்று மட்டும் ஆனா வீக்கெண்ட் மாதிரி ரஷ் இருக்காது இல்லைங்களா ஆமா ரொம்ப ரஷ் இருக்காது மேனேஜ் பண்ணலாம் சுத்தி தான் பார்க்க முடியுமா முடியாதா அந்த அளவுக்கு கூட முடியாதா அதெல்லாம் பார்க்கலாம் எப்பவுமே லாஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்தா கோயில் பார்க்கவே இப்ப அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி வரைக்கும் கூட்டம் வந்திருக்கும் ஒரு 1 hour 1.5 hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா 1.5 hour வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் எத்தனை வேணும்னா 1 2 ஒரு சாப்பாடு எத்தனை 2 1 hour மட்டும் லைன்ல நின்று பாக்குற மாதிரி இருக்குங்கம்மா அவ்வளவுதாங்கம்மா மதியமும் சாத்த மாட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பிடுவேன் சாப்பிட்டு ஒன்று லாஸ்ட் டைம் அவங்க வந்து கோயிலே பார்க்கல 2 சாப்பாடு கொடுப்பா பிரெக்னெண்டா இருக்காங்க கொடுப்பா 2 சாப்பாடு கொடுப்பா நெருக்கடி ஆயிடுச்சு இல்ல இப்ப கொஞ்சம் கூட்டம் கிரௌடு கம்மியா தான் இருக்கும் இதெல்லாம் பௌர்ணமி முடிஞ்சது ஒன்று கொடுத்துரு தீபம் ஓம் நம ஐயா இவங்க வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இவங்க டீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறாங்க நல்லா இருக்கணும் ஐயா ஆயுள் ஆரோக்கிய சிவாய நமக சொல்லலாமா எண்ணம்பாளிக்கு தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கு மேல் பூமிசை எண்ணம்பாளிக்கு மாறுகிற இன்னும் பாலிக்கு பல்லு போச்சு வாங்கி போவாங்க பல்லுதா என்ன ஆச்சு எத்தனை வேணுங்க 2 ஓம் அருணாச்சலேஸ்வராய ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக எத்தனை வேணும்பா 2 நல்லா பழக்கமாயிடுமா அதனால இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் ஆமா அதுதான் சொல்றேன் ஐயப்ப சாமி வாட்டர் ஐயப்ப சாமி குழந்தைக்கு தண்ணி மட்டும் நம சிவாய போலாங்களா ஃபுட்டு ஃபுட்
வாட்டர் வேணாமா? நோ வாட்டர். 1 or 2? நமச்சிவா. நீங்க நமச்சிவா, நல்லா இருக்கீங்களா? நமச்சிவா. சாப்பாடு வாங்கி சப்ஸ்கிரைபர் சார், தண்ணி ஒன்று சிவாய போட்டோ இருக்காடா? வாயிருங்க. சிவாய பிடிச்சிட்டு இருந்தா தாத்தா எவ்வளோ நேரம் கழிச்சு வருவீங்க? இப்போதான் பார்த்தீங்களா? போலூர்ல எங்க? நமச்சிவா. நமச்சிவா வாங்க. நமச்சிவா தாத்தா. சாப்பிட்டீங்களா? நமச்சிவா. நமச்சிவா. என்ன எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வா சீக்கிரம் வா. கால் நடக்க முடியலையா? சந்ததிகளில் வர வச்சிருந்த பின்னாடி எல்லாரையும் இந்த வராங்க பாரு பின்னாடி ஏந்து பாரா. நமச்சிவாய. தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறேன், ஏந்திரிக்கவே மாட்டேன்றீங்க. சாமி துணிதான் எழுதிருப்பேன். தாத்தா பூரா தான் சாமியா இருக்கிறாங்க, நான் எங்க சொல்றது சாமி? ஓம் நம சிவாய. அருணாச்சலீஸ்வராய. ஓம் நம சிவாய. அன்னதானம் கொடுக்குறாங்க. கன்னடா தெரியுமா? தெரியாது. தெலுங்கு ಚೆನ್ನಾಗಿದಮ್ಮ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ரொம்ப நாள் ஆச்சு போயில்ல, சின்ன வயசுல இருந்து கொல்ல டிக்கி டிக்கி தான் வரும். நீ வரைக்கும் சின்ன வயசுல அவங்க கொடுக்குப்பாங்க. நீ தானே கொடுத்த. சிவாய. நல்லா இருக்கணும், அவங்களும் கார்ல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலை அது வேண்டி இந்தாம்மா ஒன்று முன்ன கொடுத்துருங்க. ஏங்க உட்காந்துக்கிறா? கடைக்காட்சியார் உங்க பொண்ணு தானே? கடைக்காட்சி எங்க போட்டான்னு தெரியல. யாரு அவங்க பொண்ணு? ஐயோ, அவங்க ஆளுங்க. இப்படி வந்துரு, இப்படி வந்து, இப்படி வந்துரு, இப்படி வந்துரு, இப்படி வந்துரு, இப்படி வந்துரு. ரொம்ப முடியல. என்ன ஆச்சு? பயங்கரமான வலி. ஹாஸ்பிட்டல் போய் பாரு. அந்த அந்த டாக்டர்கிட்ட நான் எப்பயுமே பேசிக்கிறேன், நீ போய் பாரு. என்ன வலி ரொம்ப இருக்குதா? சரி போய் பாரு, போய் பாரு. என்னக்கா சொல்லுங்க? அவங்க பையன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அளவு வச்சுருக்காங்க. காரியம் வச்சிருக்காங்களாம்மா ஞாயிற்றுக்கிழமை? நான் வரக்கூடாது, அந்த மாதிரி பசங்க மாலை போடுறாங்க. சரி நாங்கள்லாம் கும்பலாக வரோங்க்கா. சரி சரி. சாப்பிட்டியா? ஒரு சாப்பாடு கொண்டு கொடுத்துருங்க. சரி. இந்த தக்காளி சாதமா? வயிறு வலிக்குதுன்ற தக்காளி சாதம்ன்ற நீ இறப்பாரு. ஓ தக்காளி வாங்க போலாமா? சரிண்ணா. ஏன்னா பார்க்கலாம், அவங்க ஸ்பான்சர் வந்துக்கிறாங்க. நான் அப்புறமா பேசுகிறேன், நாளைக்கு பார்க்கலாம். என்ன பேச போற? நீ பேச வேண்டியதுனாலே பயம் வருது எனக்கு. நீ பேச வேண்டியது நிறைய இருக்குதுனாலே பயம் நிறைய நிறைய வருது பயம். இந்தாங்கம்மா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தாத்தா எத்தனை தாத்தா? அவரு எழுப்புங்க, சித்தரை எழுப்புங்க. தண்ணி பாட்டிலா கொடுத்துருங்க. வா வா வா, அவர் சித்தரை எழுப்பி விடுங்க. உங்களுக்கு டெய்லி வராங்களா யாருன்னா? வந்தாலும் வரலாம், நாங்க வந்துருவோம். அப்படியா? அது வராங்க அப்படின்றது அந்த எண்ணமே கிடையாது. வராங்க கொடுக்குறாங்க, கொடுக்கலனாலும் டெய்லியும் குருவில் பதில வந்து கொடுத்துருவோம். அப்படியா? நீங்களே உங்க இதுலயே பண்ணி கொடுங்க. எங்க இதுல அண்ணாமலை இருக்கு இல்ல, சர்வீஸ் மாதிரி பண்றீங்க நீங்க? ஆமாம்மா, சர்வீஸ் மாதிரி. நம்ம யூடியூப், நமக்கு வந்து யூடியூப்ல இன்கம் வருது இல்ல, இந்த வீடியோ வந்து பாக்குறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது யூடியூப்ல இப்ப நிறைய வியூஸ் பாக்குறாங்க. அந்த இன்கம் வச்சு அது இல்லாத அன்னைக்கு கொடுப்போம். யூடியூப்ல இன்கம் வருது இல்ல, அதனால எல்லாருமே சரிங்களா. ஏன்னா ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணுவாங்க.
365 நாளும் சர்வீஸ் மைண்டடோட என்ன அவங்க ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. யூடியூப் இன்கம் வருது, அதை நம்ம அதில் இதை எடுத்து அப்படியே கொடுப்போம். இல்லையா 50, 100, 10, 20 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பேர் சொல்லாதையும் கொடுப்பாங்க. அது எல்லாமே ஒன்றா போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். நிறுத்த மாட்டோம்ல, அவர் நிறுத்த மாட்டார், அவ்வளோதான். செகண்ட் டைம் கொடுத்தது. ஆமாம், நம சிவாயம்மா. இது எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி பண்ணேன். எனக்கு லாஸ்ட் டைம் பண்ணது எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சாப்பாடு எல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. சரிங்க, நல்லா இருந்தீங்களா? என்ன பாட்டி சாப்பாடு தான் உங்களுக்கு சாமி நல்ல இதுதான் பண்றாரு. இந்த மாதிரி நமச்சிவா. நம்ம எதுவும் யார்கிட்டயும் கேட்கறது. நீங்க லாஸ்ட் டைம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜாவது பண்ணிருப்பேன் நானு. மேடம் அன்னதானம் பண்ணி ஒரு மெசேஜாவது பண்ணிருப்பேனா? அவ்வளவுதான். அது நான் இன்னி வரைக்கும் யாரையும் எதுவும் இது பண்ணி கேட்டுக்கிறது கிடையாது. அவங்க பண்ணாங்கன்னா விருப்பத்தோட பண்ணுவேன். கொடுத்துருங்க. இங்க சரி, போயிட்டு அப்போ. எத்தனை வேணா? ஒண்ணு. ஒண்ணா? என்ன உடம்பு எப்படி இருக்குது? தேராதா? தேராதுன்னு சொல்லிட்டாரு. தேராதுன்னு சொல்லக்கூடாது. கூட்டும் போவாரு. தேராதுன்னு சொல்லாத. இதெல்லாம் உங்க வைஃபை ப்ரிப்பேர் பண்ணிடுதுங்களா? ஆளுங்க இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. ஆளுங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. கிரேட். உடனே இந்த சட்டை இப்படி மேல போட்டோடனே சாமியார், அந்த துண்டு மேல போட்டோடனே சாமியார். அப்புறம் போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அது வயிற்றுக்கு தான், வேற வேலை இல்லை. பரவாயில்ல, இது ரியல் சாமியார். நமச்சிவாய் தாத்தா. அருணாச்சலேஸ்வராய நமக்கு. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. அன்னதானம் நமக்கு 2வது முறையா கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா. நோயற்ற வாழ்வு, குறைவில்லா செல்வம், வாழ்வு நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சரி, பத்திரம் போயிட்டு வாங்க. போலாங்களா? போலாம். இல்ல, நல்லா இருக்கிறவங்க எல்லாம் பட்டு போற. அதனால சொன்னேன். போலாங்களா? இது ஆயிடுச்சுங்களா? கோயிலுக்கு போன லேட் ஆகுது. நீங்க மீதி பேர் லாஸ்ட் டைம் மாதிரி கொடுத்துறீங்களா? சாப்பாடு வாங்கிக்கங்க. நீங்க சாப்பாடு வாங்கிக்கங்க. சாப்பாடு நாங்க வாங்கிக்கிறோம். ஒன்னு கொடுங்க போதும். ஒன்னு கொடுங்க போதும். இல்ல, அந்த வெரைட்டி ரைஸ் எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும்ல. நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா செய்யறோமா? நல்லா இருக்கா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா? நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? இல்ல, லாஸ்ட் டைமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் இருந்தது. சிவாய நமக்கு. நமச்சிவாய. பாத்துங்கம்மா. இல்ல, நாங்க இது ரெண்டு பேருக்கு நாங்க இன்னொன்னு கொடுத்துட்டுமா? போதுங்க. போதுங்களா? கொடுக்கு இல்லாதவங்க கொடுத்துட்டாங்க. ஓம் நம சிவாய. ஒரு ஐயா டவுன் போயிருக்காரு. சரி, தரேன். நாங்க இது எடுத்துக்காங்க. நான் வேற என் பொண்ணு கொடுத்துருக்கேன். இந்த அவருக்கு கொடுத்துருவோம். ஒரு செட்டு கொடுத்துரு. சிவாய நமக்கு. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒரு ஃபோட்டோ எடுப்பா. ஃபோட்டோ லாஸ்ட் டைம் கொடுக்கல இல்லை நான் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு மட்டுமே கொடுத்து அனுப்புறேண்ணா. சரி, அண்ணாமலையாருடைய நினைவாகவும் எங்கள் நினைவாகவும் எதனா கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு படம் டிசைன் பண்ணி ரெடி பண்ணோம். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருங்க. அம்மா, நான் வச்சுட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் தீபம் போல பிரகாசமா இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை. நம ಶಿವಾಯ. ಈ ದೀಪ ತರ ನಿಮ್ಮ ಆಶ್ವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಅವ್ರ ದೀಪ ಇದ್ರ ರೂಪದಲ್ಲಿ ತಾನೇ ಕಾಣಿಸ್ತಾ ಇರೋದು ಎಲ್ರಿಗೂ. ಸೊ ಈ ದೀಪ ತರ ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சரி அம்மா சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. என்ன தாத்தா வேணும்? உனக்கு படம் வேணுமா? வேணும். சொல்லு, என்ன தரேன். ಕೊಡಿ ಅವ್ರಿಗೆ. ಬೇಡ ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ? ಅವ್ರ ಮನೆ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. அவங்களாம் மழையில் எங்கேயோ வச்சிருவாங்க. இப்போ உட்காருதா? அப்போ உட்கார். நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கினீங்க பாருங்க. நான் தாத்தா கூட இந்த மாதிரி அவங்க வெளிநாடு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆமா ஆமா நமச்சிவாய. திரும்பி இப்போ வந்து கோயிலுக்கு போய் இங்க வரணும். சரி சரிங்க சரிங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன சரிங்க சரிங்க. அது அவங்க அக்கா தங்கச்சி. இவங்களா சிஸ்டர்ஸ்? இவ தங்கச்சி. ஓகே நம சிவாய. இது ஃபர்ஸ்ட் டைம் இவ வருது. சரிங்கம்மா. சிவாய நமக. நமச்சி. அண்ணா ஃபுட் வாங்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க சாமி. நமச்சிவாய. நமச்சிவாய. நான் ஊட்டா பேக்கா எக்ஸ்ட்ரா? இல்லை வேண்டாம். தமிழா? தமிழ் தான். கர்நாடகா காரா இருக்குதா? நானே இப்போ தான் பார்த்தேன். வாழ்த்துக்கள். நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷங்கண்ணா. சரி. ஏதாவது கர்நாடகா கார் வந்துச்சு அதனால தான். தமிழ்நாடு தான், தருமபுரி.
ஓ தர்மபுரியா? தர்மபுரியில இருந்து நிறைய பேர் பெங்களூர்ல இருக்கிறாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா லாஸ்ட் டைமே நாங்க சாப்பிட்டோம். சரிங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் நான் நீங்க எனக்கு கேக்குறீங்களா, நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி செகண்ட் டைம் வரேன். சரிங்கம்மா, நமச்சிவாயம்மா. இன்னும் இருக்கு வேண்டுதல். சரிங்கம்மா, திரும்பி நான் வரேன். சரிங்கம்மா, நமச்சிவாய. பத்திரமா போயிட்டு. வினோத்குமார்மா. வினோத்குமார். உங்க வைஃப் கிட்ட பேசிருக்கோம். ஆமா ஆமா, ஒய்ஃப் தான் சொன்னாங்க. வாங்கம்மா வாங்க. ஒன்று கொடுத்துருப்பா. அப்புறம் நாங்க கிளம்பிடுறோம் கோயில். வாங்கம்மா வாங்கம்மா. பாய்ங்கம்மா பாய்ங்கம்மா பாய்ங்கம்மா. அண்ணா பத்திரமா போங்க. பாய்ங்கம்மா, நமச்சிவாயம்மா. பாய்ங்கம்மா. விருப்பத்தில் போகுது ஐயா. ஒன்று எத்தனை ஐயா போனாங்க? ஒன்று திரும்ப நாள் ஆச்சு. ஓம் நம ஒன்று ஒன்று. ஓம் நமச்சிவாய. சாமி எத்தனை? 2. சரி சரி சாப்பிடுங்க சார். 1 ஊறுகாய் வேணாம். 2 இது வேண்டாம் சார். சிவாய திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய நம. நமச்சிவாய நமக. இறைவா எத்தனை? 30 days. ஒருத்தங்க கேட்டாங்க, உங்களுக்கு கேன்சர்னா எப்படி? என்ன கேன்சர்? பிளட்னா அது இப்போ செக்கப் போயிட்டு நீட்டாக வரும் சார். அவங்க ஹீமோ எடுத்தா சரியா ஓரளவுக்கு ஹீமோ எடுக்கிறீங்களா? ஹீமோ எடுத்துட்டு சார். ஹீமோ கண்ட்ரோல் அதை டெய்லி மாதம் எடுத்துட்டு. எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? எனக்கு 1.5 வருஷம் இருக்கு சார். 1.5 வருஷமா. எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நான் ஒரு பிளட் கேம்புக்கு போனப்போ கண்டுபிடிச்சேன். பிளட் கேம்ப் போகும்போது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இல்லை, இசேவை இசேவை மையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஆமாம் சார். இல்லை நடுவில் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் எதுவும் காமிக்கலையா உங்களுக்கு? காமிக்கல சாமி. அப்புறம் திடீர்னு இப்போ ஃபர்ஸ்ட் வயிறு வலி இருக்கும், நான் பாட்டுக்கு மாத்திரை போட்டு நம்ம போயிட்டே இருப்பேன். இந்த வேலைக்கு போகிறது வந்து எனக்கு வாமிட் ஜாஸ்தி ஆச்சு. பிளட் வாமிட் ஜாஸ்தி ஆகி படுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதுவுமே இல்லை. சாப்பிட்டதுனால வாமிட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு இந்த மாதிரி இப்படி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எனக்கு. இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜில் சிம்டம்ஸ் காமிக்குமே. சிம்டம்ஸ் எதனா காமிச்சிங்களா? வாமிட் வயிறு வலி இருக்கும் சார். அப்படியே பார்த்து மாற்று இந்த வயிறு இங்கே வலிக்குமா? வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல்லாக வலி ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் மாத்திரை போட கம்மியாக எனக்கு வலியே இருக்காது. வயிறு வலி ஜாஸ்தியான பிறகும் நீங்க போய் பார்க்கல, என்னன்னு பார்க்கல. வயிறு வலி ஜாஸ்தியாக இருக்கு, மெடிக்கல் மாத்திரை மட்டும் போயிட்டு இருந்தேன். அதுதான் தப்பு. மெடிக்கல் அதுதான். ஏன்னா அவங்க சொன்னாங்க சிம்டம்ஸ் 4வது ஸ்டேஜ் வரைக்கும் விட சிம்டம்ஸ் எதனா கம்பல்சரி காமிச்சிருக்குமே, வயிறு பயங்கரமா வலிச்சு விட்டுருவீங்க. மாத்திரை போட செட் ஆயிரும், ஆப்பரேஷன் போயிடுவேன். அப்புறம் திரும்பி வலி வரும்போது மாத்திரை மட்டும் போடுவேன். இப்போ மெடிக்கல் வாங்கி போட 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 எனக்கு அதுதான் தவறான விஷயம். ஒரு வலி அதிகமாக இருக்குதுன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம், 2வது வாட்டி அந்த வலி அதிகமாக இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிடணும். அவங்க சொன்னாங்க கீமோலாம் எடுக்கிறாரா இல்லை நம்ம என்ன இது பண்ண முடியுமா? ஏன்னா அப்படியே இருக்கிறாங்களே அவங்க, கிரிவல பாதிக்கு வரை வந்துட்டாங்களே, அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்களோ என்னவோ தெரியலையே. இன்னைக்கு தான் வந்தேன் நான். மாதம் ட்ரீட்மெண்ட் போயிடுவேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து ஹீமோ எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு எனக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ எடுத்து பார்க்க கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா அவங்க கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அளவு குணமா இல்லை நான் கேட்குறேன். இப்போ இதே மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தால் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கூட நீங்கள் 5 வருஷம் நம்ம டேப்லெட் எடுத்துன்னா இருக்கலாம்ல. மாத்திரை எடுத்துனா மாத்திரை விடக்கூடாது, ரெகுலராக எடுக்கணும். விட்டுட்டா முடிஞ்சது. மாத்திரை எடுத்தா வந்து எனக்கு திரும்பி தூங்கிட்டு இருக்கும், எனக்கு ஒன்றும் ஆகாது. மாத்திரை போடணும் அப்படின்னா எனக்கு ஜாஸ்தியாக. ஆனால் மாத்திரை போட்டால் இன்னொரு 5 வருஷம் 20 வருஷம் கூட இருக்கலாம். அதான் மாத்திரை போடுங்க. மாத்திரை போட்டுருக்கு விடாதீங்க. மாசம் மாத்திரை போடலனாலும் போட வைங்க. அப்புறம் மாத்திரை போட தூங்கிட்டே இருப்பாங்க, கூட வந்து எழுப்பி விடுவாங்க. சரி சரி. தூங்கிட்டே இருக்கும் மாத்திரை போட்டு அவளுக்கு சாப்பிடவே வராது. அந்த கிருமிகள் வந்து தூங்குறப்ப எனக்கு தூக்கம் வந்துடும். அப்படி மாத்திரை போட்டாலே தூக்கம் வந்துடும். சரி சரி. ஆனால் இன்னும் 20, அதான் சொன்னாங்க மாத்திரை சாப்பிட்டா 20 வருஷம்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் நான் 4th ஸ்டேஜில் 20-30 வருஷம் வாழ்நாள் வரைக்கும் வாழ்ந்துலாம் இருக்காங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க சரிங்களா? கலவு சாப்பாடு மட்டும். சரிங்க. உங்க பேர் என்ன? வினோத்குமார். உங்க பேரு? என் பேர் அன்னக்கொடிங்க. அன்னக்கொடி. நமச்சிவார். ஒன்றும் ஆகாது, கடவுள் பார்த்து பாரு, உங்களை கவலைப்படாதீங்க. அதனால தான் அண்ணாமலை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று பார்த்துக்கலான்ட்டு. அங்க இருந்தா வீட்டுக்குள்ளே இருந்தா மனசுல வீட்டுக்கு கூப்பிடுங்க வர மாட்டேன்னு. இல்ல அவரு எண்ணம் வந்து ஃபுல்லா வந்து நம்ம இங்க எங்கெங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம், என்னடா அது நமக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தோண்டினே இருக்க. கொஞ்ச நாள் இருப்பாரு, அப்புறம் அவரே வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போவார் பாருங்க, வா போலாம் அப்படின்னு. நானும் கூப்பிடுறேன், வரமாட்டேன்றாரு. நான் வரல, எங்கேயே இருக்கேன், மனசு கொஞ்சம் நிறைவடையிட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு. அது எதனால வருதுங்களா அந்த கேன்சர்?
கூல் ட்ரிங்க்ஸ் இப்போ நிறைய சாப்பிடுவாங்க சார். ஓ. அதனால தான் தோணுது. கோக்கு அதுதான் அதிகமாக ஒரு நாளைக்கு 8 லிட்டர் குடிப்பாரு. கோக்கு பெப்சி இல்லாமா? அட கடவுளே, அதுதான் 8 லிட்டர், 3 லிட்டர் குடிப்பாரு. அதுதான் வந்து யாருமே குடிக்கக்கூடாது இது பண்ணி, ஏன்னா அதுதான் வந்து அதுல கெமிக்கல் நிறைய போடுறாங்க. அதனால குடிக்கிறத கோக்கு தாங்க. சாப்பிட்றாரா இல்லையோ 2 லிட்டர் 3 லிட்டர் வாங்கி வச்சுட்டு மிச்சர் வாங்கி வச்சுட்டு அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுவாரு. அதான் சாப்பாடு. ஐயோ கடவுளே, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் அது அரிச்சிடும், எல்லாத்தையும் அரிச்சிடும் பிளட்ல. எல்லாமே தானே கருத்து அதுதான் இவ்வளவு தூரம் உங்களை பார்த்தா கடவுள் பார்க்குற மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க நீங்க இங்கே தான் இருக்கிறேன். வாங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அற்புதமான விஷயம். நம்ம அண்ணா ஒரு போராளினா எப்படி இருக்கணும், இறைவனா இடத்துல இருந்து ஒரு போராளினா எப்படி இருக்கணும்னா அது கரெக்டாக இருக்கணும். அது பார்த்தேன், நிறையா வீடியோவில் பார்த்தேன். அது ஒரு விஷயம். ஓ ஆமாம், உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாது. நம்ம ஒன்றும் இந்த பொய் வர வரல. கண்டிப்பா இறைவனுக்கு உண்மையாக இருக்கும், நம்ம அப்பா நம்ம உண்மையாக இருக்கும், நம்ம மக்களுக்கு உண்மையாக இருக்கும். கண்டிப்பா அது போதும். கண்டிப்பாக நம்ம பொய் வர தேவையில்லை. கண்டிப்பா நியாயத்தோட தர்மத்தோட பல்லாண்டு ஓம் நம சிவாய சம்போ மகாதேவ் தொடல நம சிவாய அதேஷ். சரிங்க பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு சாப்பிடு உங்களுக்கு ஐயா டீஷர்ட்லாம் 1000 ரூபாய் வச்சு கொடுத்துருக்கீங்க. டிஷர்ட்டா? இந்த டைம் நாங்கள் வெளியே போயிட்டு இருந்தோம். சரி அடுத்த வாட்டி கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க. சரி நமச்சிவாய் வாங்க. சிவாய நமக, நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய். சாப்பிடணும்னா நமச்சிவாய். என்ன எக்ஸ்ட்ரா மாஸ்க் வேணுமா? எக்ஸ்ட்ரா மாஸ்க் ஒன்று வேணுமா? இல்லை அவங்க கேட்குறா பசிக்குதா? அதான் அவங்களுக்கு இல்லை எப்படி அவன் ஒய்ஃப் ரொம்ப நன்றி. பண்ண தரணுமா? பரவாயில்லைங்க, வைங்க வைங்க ஐயா. இன்னொரு மாஸ்க் கொடுத்துரு அவங்களுக்கு. போயிட்டோம், ரொம்ப நன்றி. போயிட்டோம் நமச்சிவாய். ஏமா நான் போயிட்டுமா? ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய். ஐயா 2 எங்க சாமியார் வராங்க. ஓம் நம சிவாய. குத்துங்கிறேன். 1. ஓம் நம சிவாய நம. யாரையோ விலகுன்னு வராரு. வருது விலகா. நமச்சிவாய் வாழ்க வளமுடன். பல்லாண்டு வாழ்க. 2 நமச்சிவாய. சிம்பா சிம்பா சாமி சாப்பிட மாட்டானா? வரிக்கு வரலையாமே, ராசிபுரத்துலயே வரலையா? என்ன மாட்டானே வச்சு நேற்று கூட 2 பண்ணு வச்சுட்டு தின்னே வரலாம். அப்புறம் குரங்க நேற்றின்னு வச்சு அது குட்டினா நாங்கள் 5 சாமியார் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றோம். வரிக்கு என்ன சொன்னாங்க? இன்னைக்கு அந்த பக்கம்லாம் மழையா? கண் ஆபரேஷன் போயிட்டாரு. சாப்பாடு போட்டீங்களா இல்லையா? சாப்பாடு அவங்க வாங்கிட்டேன். ஓ ரைட்டு விடு. பேஞ்சு வச்சுக்க வேண்டியதான். சரி சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டானே அவருக்கு. எனக்கு 2. பண்ணு சாப்பிட்றா? டே தின்னாது அவனுக்கு ஒன்று எனக்கு அவருக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். அவருக்கு குழம்போட ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்கேன். விரும்புறீங்களா? அதான் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜிக்கு, அதனால தான் மாஸ்க் போட்டுன்னு வரேன். தண்ணி தான் இல்லை, தண்ணியை கொண்டாந்து ஊற்றுவாங்க. 2 எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. கண்ணடிக்கார வெளியே போயிருக்காரு. கண்ணடி ஆளு பண்ண எனக்கு போதும். ஒரு சாப்பாடு ஆளு பண்ண போதும். பண்ணு சாப்பிட. சாமி நமச்சிவாயம். இது வரிக்கு கிடைக்கல, என்ன பண்றது?
சிரிப்பு வருது சொன்னது. நமச்சிவாய். இந்தாங்க நமச்சிவாய். போயிட்டு வாங்க சாமி. ஏ பைடா சாமி. நமச்சிவாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய். சந்தோஷம் சாமி. நமச்சிவாய். ஏய் பண்ணு கீழே போட்டு போற பாரு. இந்தா ஃபர்ஸ்ட் இதை வாங்க. ஐயரே ஏதாவது சரி பண்ண முடியுமா? முடியலையே. ஏதாச்சும் கூட சாப்பிடலாது. யாரு யார்? இவரையா? சாப்பிடலாம். எந்த ஐயரா? பார்த்துருக்காருங்களா? ஏதாவது ஒன்றும் சாப்பிட முடியாது. வீட்டுக்கு போனால் முடியல அவரால். இந்த சைட்லையா? யாரு? ஐயரு. ஐயோ அங்கே சைட்டில் அந்த அக்கா பக்கத்தில் பார்த்துட்டு பாருங்களா? அக்காக்கான்னு சொல்லுவாங்களா? சரி நான் போய் பார்க்குறேன். என்ன பண்ணுங்க பார்க்குறேன் சாமி. பார்க்குறேன். வாங்கினா வர மாட்டேங்காரு. இல்லை உங்கள் வீட்டில் விடுவேண்ணா அப்படின்னா அது வர மாட்டேங்காரு. சரி நான் பார்க்குறேன். பாருங்க ஏதாவது முயற்சி பண்ணி சரி பார்ப்போம். சரி. அதாவது இறந்துட்டா பரவாயில்ல. நம்ம கண் முன்னாடியே வேதனைப்பட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னு பார்த்தா வரமாட்டேன்றாருன்னா அவர் எதுக்காக வரமாட்டேன்றாரு தெரியுதா? முக்தி அடைஞ்சா இங்கேயே செத்துணும் கிரிவல பாதையிலே. ஆஹா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க சாமியாருங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. நம்ம கேட்கறோம்ல அவங்க என்ன பிளான், அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருப்பாங்க நமக்கு தெரியணும்ல. அவங்க என்னன்னா இந்த கிரிவல பாதையிலே உயிர் போயிடணும். அவங்க நினைக்கிறது வந்து என்னன்னா 75% பேர் அப்படிதான் இருப்பாங்க. அதுதான். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம இருந்த அந்த பாதையிலே உயிர் போயிடணுன்றதுக்காக தான். ஏன் நான் கூட எவ்வளவு பேரை இறக்குற தருவாயில கூப்பிட்டு பார்த்தேன். வரமாட்டேன்னு வாங்க. மறுநாள் பார்த்தா அது அடுத்த நாள் பார்த்தா மாமா காக்கா பாரு சாப்பிடுது சம்பாக்கு வச்சது பசி. பைரவருக்கு வச்சா சனீஸ்வர பகவான் வந்து வாங்கி போறாரு. வா நாளைக்கு எத்தனை சொல்றேன்டா எப்படின்னா? நாளைக்கு எத்தனை சொல்றேன்டா எப்படின்னா? அண்ணா சாப்பாடு வாங்கி வச்சிங்களா? சிம்பாக்கு வாங்கி வச்சிங்களா? நமச்சிவாய். எத்தனை ஐயா? 1. இது சுகர் டேப்லெட் கொஞ்சம் வாங்கி கொடுப்பா. சுகர் டேப்லெட்டா? பேப்பர் தரேன். சுகர் டேப்லெட்டு நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்து எடுத்துருவோம் மாமா. காலி ஆயிடுச்சா? சரி நான் பேப்பர் அவர் கொடுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டோம். எத்தனை நான் வேணும்? எத்தனை போதுமா? என்ன வேணும் சாமி? என்ன சாமி? ஓ கடலையா? சரி சரி நமச்சிவாய். ரொம்ப நன்றி நமச்சிவாய். கட்டுங்களா? ஃபோனில் பார்ப்பேன். அப்படிங்களா? அது கொடுத்து அந்த பாட்டுக்கிட்ட பேசுறது இது பண்ணுறது எல்லாம் ஃபோனில் பார்த்துக்கணும். படிக்க தெரியாது. என் பொண்ணுக்கு தான் ஃபோனில் அதில் பார்த்துன்னு வாடகை இருக்குது. அப்படிங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன்ப்பா. நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் இன்னொன்னுலாம் நல்லா சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். சரிங்கம்மா. என்ன ஊர் நீங்க? நான் சென்னை. சாப்பிட்டீங்களா? வாங்க. இருக்கட்டும். பரவாயில்ல வாங்க. கூப்பிடுங்க பாப்பா கூப்பிடுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துக்க. சீட்டே கொடுத்தாங்க. இல்லை அது கீஞ்சிடும். சீட்டு மிஸ் பண்ணுறாரு. வாங்கம்மா சாப்பாடு கொடு. சரி ஒரு சாப்பாடு ஒரு செட்டு 2 கொடுத்துட்டோமா? அதுக்கு 1 சாப்பிட்டுங்க. சரி சரிங்க சரிங்கம்மா. சரிங்க. தம்பியா? உன் பேர மாதிரி நானு. என் பேத்தி இப்பதான் 2வது வருஷம் படிக்கிறா. சரி இந்தாங்க. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்கம்மா. சரிங்கம்மா போயிட்டு நமச்சிவாய். லேடிஸ் வந்துருந்தாங்க.
இதை டெய்லி நிறைய வாட்டி நான் பார்க்கணும், எப்போதான் வருவேன். நான் நிறைய வாட்டி பார்க்கணும்னு நினைப்பேன். சரிங்கம்மா, வரும் சார். வாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா வாங்க. அதே மாதிரி தான் கேட்டார். அப்படிங்களா? சரி சரி சரி. சொல்லி அனுப்பிச்சேன் நான். ஒன்றே போட்டு மழை பெஞ்சாலும் வெயில் வச்சாலும் காற்று அடிச்சாலும் புயல் வச்சாலும் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு. சரி சரிங்க. சொல்லி சரிங்க திட்டு வந்தால் பார்க்குறேன். சரிங்க பொறுப்பே கூடாது. ஒன்று போதுமா? ஒன்று கொடுத்துருந்தேன் அம்மாவுக்கு. என்ன ஊர்ண்ணா மொட்டை? மலையனூரா? பார்க்கறதுக்கு ஆளே மாறி போய்கிற. அண்ணாமலையா இருக்குல்ல, மலையனூருக்கா. யாருக்கு பிறந்த நாள்? டேய், பிறந்த நாளா உனக்கு? வரேன். பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே. வாயில வீங்கி போகுது அம்மாவுக்கு. பல்லு கொஞ்சம் விட்டு பல்லு புடுங்க போறாங்க. சரி சரி. எத்தனாவது பிறந்த நாள் இது? 32வது. 32 வயசு ஆகுது உனக்கு? 7-8 வயசு பெரியவங்க போல என்னை விட. ஐயோ சவகாவடி இல்ல குடுத்து வச்சு தரனே காசு வேண்டானே. இது இருக்குன்னு என்கிட்ட. பரவாயில்ல, இது என்னுடைய ஞாபகார்த்தமா கொடுக்குறேன். இந்தா, இது என்னுடைய ஞாபகார்த்தமா எதனா வாங்கி வச்சுக்கோ. எதனா வாங்கி சாப்பிடு, சரியா? பார்த்துக்கோ. சரி, பார்த்துக்கோ. வா வா சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நமச்சிவாய. பசங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். தம்பிக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் விட்டு இப்படியே வரேன். சரி சரி. என்ன சார் அப்புறம்? நீங்கள் தான் சொல்லுங்கள் சார். அடுத்த வாரத்தில் செவ்வாய் புதன் 2 நாள். சரிங்க சார், எப்போனாலும் போடலாம். எப்போனாலும் போடலாம், கொடுக்கலாம் சார், தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். மேடம்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். தம்பிலாம் படிக்கிறாங்க? நல்லா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. சரிங்க சார். சரிங்க சார். சாப்பிட்டு போயிடுங்க. இல்லைங்க, அவங்க வாங்கி போயிட்டான். சரிங்க சார். சரிங்க வாங்கிக்கோ. சரி சரி சரி. எம்மா நாளா சாப்பாடு வாங்கலன்னு சொல்லல, எம்மா நாளாச்சு சாப்பிட்டா. ஓம் நம சிவாய. நாமளையாருக்கு வருகிறோம். வாங்கி தாத்தா. சரி, காரக்குழம்பு ஜீரக சாதம். காரக்குழம்பு. சரி. என்ன என்ன சொல்லு. இந்த மூணு உட்காந்து கார பார்க்கல. நான் இப்பதான் நின்று கொடுத்துட்டு வரேன். நான் இந்த பக்கம் உட்காந்துட்டேன். இப்பதான் கங்காதரன் இருக்கிறாரா? ஆளை காணோம். அது வேற பயமாகுது, யாருன்னா ஆளை காணனாலே. அது மனசுல பட்டது சொத்தெல்லாம் கூட போய் மாத்தி மாத்தி 10 வருஷம் உட்காந்துக்கிறேன். வந்து பம்புல ஊருக்கு கூட்டிட்டு போக அப்புறம் ஒடியாந்துருக்கு. 10 எதுக்காக உட்காந்துக்கிற? என்ன காரணம்? சிவசிவாடி சிவனடி. சிவசிவா என்ன எதை நோக்கி உட்காந்துக்கிற? பிரச்சனை இல்லை, மன அமைதி நிம்மதியா இருக்கு. மன நிம்மதிக்காக இருக்கு. சரி, வேற ஒன்றும் கிடையாது. சம்சாரம் போன வரது மன நிம்மதி. சம்சாரம் போன பிறகு அந்த மன நிம்மதி வேணும். அங்கிருந்து அதையும் நினைக்க சொல்லு, இங்க வந்து இவனைத்தான் நினைக்க சொல்லு. அப்ப நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கல. சரி சரி. அங்கிருந்த ஊட்ட கட்டினா புழுவான அதை வாங்கணும் இதை வாங்கணும் விட்டு போயிட்டாலும் அது ஒரு வருஷம் ஒரு விருந்து வாங்கிக்கணும். இங்க வந்து உங்க போல கை வீட்டு வாங்கி கட்டும் போது இல்லையா இல்லையா மனசு அமைதி போய் படிச்சு. சரி சரி. அதுதான் நான் அந்த சொத்தை சம்பாதிச்சு இந்த சொத்தை சம்பாதிச்சேன். வேற 1 லட்சம் வாங்குறேன், இவன் 50,000 வாங்குறேன். இதெல்லாம் நம்ம கணக்கு இருக்கு. நம்ம இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு இங்கே உயிர் போனால் இங்கே போயிட்டு போகுது. இங்கே உயிர் போனால் இங்கே உயிர் போயிட்டு போகுது. சரிண்ணா. சரிங்க சார். ஓகே சார். அடுத்த வாரம் பார்க்கலாம். நமஸ்கார். வாங்க சார், சாப்பிட்டு போங்க. வாங்க சார். ட்ரிபிளா? ட்ரிபிள்னா 2. ட்ரிபிள்னா 2? எதையும் ஒன்று கொடுங்க. என்ன 5-6 பக்கம் முடிக்கிறேன், ஏன் நிறுத்தி கொடுக்க மாட்டீங்களா? அவங்க கேளுங்க, ஆட்டோவில் வராங்க, அவங்க தான் கேளுங்க. ஆட்டாவில் வந்தாலும் சரி, இங்கே நோட்டாவில் வந்தாலும் சரி, நிறுத்தி ஒரு சத்தம் போட்டா நான் வாங்கிக்கிறேன். அது நீங்களே பேசிங்க. நான் காரில் வரும்போது கொடுத்துட்றேன். ஆட்டோவில் வந்தாலும் நோட்டாவில் வந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு போகிறதானே. ஒரு சத்தம் அங்கேயே கம்மியாக தான் எடுத்துகிட்டு வரேன். நான் ஆட்டோவில் வரும்போது 200 பேருக்கு அங்கேயே காலி ஆகிடும்ல வர்ற வழியில். நீ அப்படி வந்து உட்காந்துக்காங்க நேரில். கிரிவலம் பாதைக்கே வரமான்னு இப்படியே போனால் போயிடுவேன்.
மாட்டியா அது என்ன பாக்கா இது செங்கத்தூர் ரோடு. செங்கத்து ரோடு. செங்கத்தரோடா அப்போ ஏன் அப்பா உச்சா சொல்றீங்க அப்ப இந்த எம்எல்ஏ மாத்திடலாமா? மாற்ற வேண்டாம். இந்த ஒரு மாதத்துக்கு இருப்ப கிளம்புறது வெளியில. சரி போயிட்டு ஓம் நம ஜம்முனேரி மாமா நீ வேற. ஐயா பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சி வேண்டிக்கிறீங்களா? அது போதும். அது போதும். சரி போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. என்ன தாத்தா அண்ணா என்னமோ இருக்காமா? என்ன இருக்கான் தெரியலையா? என்னமோ இருக்கான். அதான் என்ன இருக்கான்? மழை பெய்தான். மானம் மழை பெய்யுதா? மானத்துல எங்க மழை பெய்யுத? மழை நான் சாப்பிட்டேன் இல்லையா? கொஞ்சம் லேட்டாக மூணு இடத்துக்கு போயிருந்தேன். எங்க போயிருந்தீங்க? லேட் ஆகிடுச்சு. இது எம்எல்ஏ வளைக்கும் சாமி பக்கத்து முதல்ல 11 மணிக்கு அங்கே வந்து சாப்பிட்டுச்சு. இங்கே சாப்பிட போகிறோம். அங்க ஒரு சாப்பாடு இங்க ஒரு சாப்பாடா? அது ஒரு பைக்கு என்ன பண்ணுறது? அது சும்மா 7 மணிக்கே கிச்சன் காலையில் 7 மணிக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் பசிக்குமா? குளிச்சு வச்சுட்டு வந்தால் பசிக்குமா? ஆமா கண்ணு தெரியாதா அவருக்கு? வாங்கிட்டு போங்க சாப்பாடு. டேய் அவர் கொடுத்தானப்படா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரோமா ஒரு 11 மணி இருந்தது. சுவாதி இல்லை அதில் நம்ம லைட்டாக முடிச்சுட்டு வரோம். 11 மணிக்கு ஒண்ணு. அடுத்தது 2 மணிக்கு 2:30 மணிக்கு இது ஒண்ணு. அடுத்தது அதோட நைட்டு தான் 2 சப்பாத்தி. நைட்டுக்கு 2 சப்பாத்தி. அவ்வளவுதான். அதுக்கு மேலே தாங்காது. அதுக்கு மேல வாங்கிக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சாங்க. நல்லா இருக்கியா? உடம்பு பரவாயில்லையா? யார் அனுப்பிச்சது தெரியுமா ஒன்று? அம்மா ஒரே நிமிஷமா. இந்த உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சாங்க தெரியுமா? ஆமாங்க, அவரு அந்த ஐயர் கூட இருந்தாரு. யார் உங்களை ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சது? யார் அனுப்பிச்சதுன்னே தெரியலையா? சரி சரி பாத்துங்க உடம்பு பாருங்க. எனக்கு தெரியல. சரி நல்லா இருக்கிறீங்களா இப்ப? பரவாயில்ல. சரி பாத்துங்க. தலை சுத்தி மாதிரி ஒண்ணும் இல்ல பாத்துங்க. சரி போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய். என்ன ஆயா ஏகுது ஆயா? இதோ உக்கானுக்குது பத்துங்குதுன்ற. சரி அச்சினே போடுனா கார் ஓட்டினே போடனா. நேத்தா நான் வரவே இல்லையா? அப்புறம் யாரு வந்தது? இவங்க தான் வந்தாங்க. யாரு வந்தது? ஆமா நானு அண்ணாண்ட உக்காந்தான். அப்புறமா தான் போயிட்டே இருக்காங்க. சாப்பிடுவாங்க. அப்புறம் பேசலாம். சாப்பிட்டு வராங்க. இன்னும் பேர் இருக்கிறாங்க. என்ன வந்து என்ன பாட்டி உடம்பு பரவாயில்லையா? போய் எடுத்து டாக்டர் சாப்பாடு வேணுமா? குடுத்தா என்ன கூப்பிடுதா? சாப்பாடு வாங்கி கொடு. என்னத்து கூப்பிடுற? சம்பாதிச்சுதான் இருக்காங்க. 100 ரூபா 200 சம்பாதிச்சது. டேய் ஒரு செட்டு சாப்பாடு கொடுறா. பாட்டிக்கு பசித்து போகுது. இந்தா போய் குடுத்துட்டு வா. என்ன கவர்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறா? சும்மா காமிச்சேன். ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க நமச்சிவாய். என்னவா அதுக்கு ஏன் கூப்பிட்டுங்குது? சாப்பாடு வாங்குவா. என்னத்து கூப்பிட்டுங்கிற? அடையாளமா ஆள் செய்யல. அடையாளமே தெரியலையா?
அது வந்து இன்னும் வந்து செய்யுங்க அடையாளமே தெரியல, அதான் கூட்டுங்கிறியா? யாரு கூப்பிடுறது? உடம்பு பரவாயில்லையா? ஆட்சி போய் நாக்கெல்லாம் வீட்டுக்காரி வாங்கி சரி சரி சாப்பிடு நீ. சட்டம் சரி சாப்பிடு போயிட்டுமா, பார்த்துக்கோ உடம்பு பார்த்துக்கோ. சரி இன்னும் வண்டி வரல, வண்டி வரும்போது இட்டு வரும்ண்ணா. சரியா? யாருங்க? குத்தாச்சுமா குத்தாச்சு அவருக்கு. உனக்கு வாங்கிக்கோ. வாங்கினியா? எங்க வாங்கினா? சரி சாப்பிட்டியா? வா. யாருக்கு தண்ணியா? உங்க வீட்டுக்காருக்கு. நீ வீட்டுக்கு தானே போய் குடிக்க, வீட்டுக்கு தானே போற? நான் கேக்குறேன், வீட்டுக்கு தானே போற? வீட்டுக்கு தானே போற? சாப்பிட்டு எங்க போற? வீட்டுக்கு தானே போற? 6 மணி ஆகும். 5 பாட்டில் 6 பாட்டில் வாங்கி பயில் போட்டுக்கோ. ஒரு ஆள் அங்கே பெருங்களுக்காக தண்ணி கொடுக்கறதில்ல. போங்க மாத்தரா கொடை ஒன்று. கொடையா? தரலாம். மழை வர மாதிரி இருக்குது. மழை வரமோ தரேன். மழை இப்போ ஆரம்பிச்சு வெயில் அடிக்குது பாரு, சூரியன் கண்ணுக்கு தெரியாது. அப்படிதான் தெரியும். போயிட்டு வருவேன். ஒன்று எத்தனை ஏன் வச்சு நாங்க கடையை வச்சுக்கிறேன் நாங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், அருணாச்சலேஸ்வரர். அதை கொடுத்துருக்கேன். என்னாச்சு? எப்படி இருந்துச்சு? ஐயோ குடும்பம் சாப்பாடு கொடுமா பாட்டிக்கு. குடு. உன்னழகை காட்டருணாச்சலா.
ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಎದೆ ಅಳಿತಿದ್ದೋರೆದೆ ತಲವಾದಿಡಿಲ್ இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவனம் உன்னை கொடுத்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போல எனக்குன்